ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இஃபர்ஸ் கான்செப்ட் அண்ட் லூப் கான்செப்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெம்ப்ளேட் டீட்டெயில்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு நல்லா சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 2 கான்செப்டை ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஏவோட வேல்யூ வந்து 10 அண்ட் அதே மாதிரி பியோட வேல்யூ 10. அந்த மாதிரி 2 வேல்யூஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த 2 வேல்யூஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட்னு கன்சல்டேட் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த அவுட்புட் நீங்கள் செக் பண்ணோன்னா இப்போ template.jsன்னு கொடுத்தா எனக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். சரி, கரெக்டாக. இப்போது அதே மாதிரி இப்போ இது கூட இப்போ டோட்டல் 20 அந்த மாதிரி நம்ம செட் பண்ணோம்னா 2 கான்செப்டில் செட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி செட் பண்ணலாம், இல்லை டெம்ப்ளேட் டீட்டெயில்ஸ் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி செட் பண்ணலாம். ஸ்ட்ரிங் மெத்தட்னா இப்போ நாங்கள் டோட்டல்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஆட் பண்ணுறேன். உள்ள டபுள் கோட்ஸ் கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் இங்கே அவுட்புட் பாருங்கள். எனக்கு டோட்டல் 10 10 இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி நமக்கு எரர் வர வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரிங் மெத்தட் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஜாவா ஸ்கிரிப்ட் முன்னாடி சொன்ன மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் தான். நமக்கு ப்ராக்கெட்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு அர்த்தம் இருக்குது. நான் இந்த இடத்துல நான் கரெக்டான ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், எனக்கு இப்போ டோட்டல் 20 கிடச்சிருக்கு. ஆனால் ஸ்பேசஸ் எதுவுமே இல்லை கரெக்டாக. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, டோட்டல் 20 இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் கிடைக்குதா? இதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரிங் மெத்தடில் இருந்து இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக தெரியுற மாதிரி இருக்கும். இதை விட பெட்டராக சொல்ல போனால் டெம்ப்ளேட் டீட்டெயில் யூஸ் பண்ணால் இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. டெம்ப்ளேட் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணணும்னா நேம் ஃபர்ஸ்ட் நீங்கள் லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சின்டாக்ஸ் அண்ட் லாஜிக் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த டெம்ப்ளேட் டீட்டெயில்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணணும்னா சேம் இதே லாஜிக்கில் நான் பிரிண்ட் பண்ணுறேன். console.log பேக் டிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கீவேர்டில் வந்து நீங்கள் பேக் டிக்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கும். 1ங்கிற கீவேர்ட் பக்கத்தில் பேக் டிக்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எப்படி கால் பண்ணணும்னா நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி கால் பண்ணுற மாதிரி இருக்கும். டாலர் சிம்பிள் அண்டுக்குள்ளே கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் A+B அப்படின்னு டைப் பண்ணி என்ன பண்ணணும், எனக்கு சின்டாக்ஸ் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது அதோட சின்டாக்ஸ் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் அது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து இந்த பேக் டிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து டபுள் கோட்ஸ் கிடையாது, பேக் டிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அவுட்புட் எனக்கு சேம் அதே அவுட்புட் தான் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா தேவையில்லாத ஸ்பேசஸ் எதுவுமே நமக்கு ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த கான்செப்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இப்போ எனக்கு வந்து டோட்டல்னு டைப் பண்ணி எனக்கு அந்த அவுட்புட்டை செக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் வந்து டோட்டல் 20ன்னு எந்த ஒரு ஸ்பேசஸும் எனக்கு நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மல் ஸ்ட்ரிங் மெத்தடில் நம்ம கொடுத்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்க தேவையில்லை, ப்ராக்கெட் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம சிம்பிளாகவே யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இதே லாஜிக் வச்சு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ சும்மா என் நேம் மட்டும் நான் கொடுக்குறேன். இந்த லாஜிக் வச்சு நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ டெம்ப்ளேட் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நான் அது பிரிண்ட் பண்ணுறேன். console.log my name is இதை நான் வந்து டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நான் நேம்ங்கிற வேல்யூ மட்டும் கால் பண்ணிட்டேன்னா எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி எனக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ஒர்க் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. நம்ம எந்த இடத்துல ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம், எந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கணும்னா குழப்பமும் நமக்கு தேவையில்லை. சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம இஃப் எல்ஸ் கான்செப்டை பார்த்துடலாம். ஓகே,
இஃப் எல்ஸ் கான்செப்ட் பார்த்துடலாம். ஓகே, அண்ட் இஃப் எல்ஸ் கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில டைப்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த டைப் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக console.log யூஸ் பண்ணிக்கோங்க. console.log இப்போ ஒன்றுங்கிறது உங்களுக்கு நம்பர்னு தெரியும், கரெக்டாக? இதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஒன்றுங்கிறது நமக்கு நம்பர்னு தெரிஞ்சிருக்கோம். சேம் இதே லாஜிக்கில் இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கில் ஒன்று வேல்யூ செட் பண்ணுறேன், ஹெல்லோன்னு செட் பண்ணுறேன். இது நமக்கு என்ன, இது இப்போ இதோட டைப்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். டைப் ஆஃப் 1. ஓகே, இப்போ நான் டைப் ஆஃப்னு கொடுத்து இதை செக் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் பாருங்கள் நம்பர்னு சொல்லுதா. சரி, இதே லாஜிக்கில் நான் இப்போ ஸ்ட்ரிங் கான்செப்ட் ஆட் பண்ணுறேன். நான் இதை கொடுத்தேன்னா எனக்கு அது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுது. ஓகே, ஒன்றுங்கிறது நம்பர்னு சொல்லுது, அதுமாதிரி ஸ்ட்ரிங் நம்ம வேர்ட்ஸை வந்து எனக்கு ஸ்ட்ரிங்னு சொல்லுது. சேம் இதே மாதிரி நான் இப்போ ஒன்றுங்கிற கான்செப்டை ஒரு நம்பரை நான் டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன். அப்போ எனக்கு எந்த அவுட்புட் என்ன கிடைக்கும்னா எனக்கு அதுவும் ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும். இப்போது என்ன அர்த்தம்னா ஒரு நம்பர் வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆக முடியும். ஓகே, சேம் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. சொல்லிட்டோம் ஸ்ட்ரிங்கை நான் வந்து டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுக்குறேன். ஹலோங்கிற அவுட் பார்க்கலாம். எனக்கு அவுட்புட் என்ன சொல்லுதுன்னா எனக்கு ஹலோ இஸ் நாட் டிஃபைன்ட் ஒரு எரர் எனக்கு கிடைக்குது. ஓகே, நான் இந்த டைப்ஸும் செக் பண்ணுறேன். ஹலோவோட டைப் என்னன்னு நம்ம செக் பண்ணலாம். டபுள் கோட்ஸ் கொடுக்காம கொடுத்தா நம்ம இந்த ஹலோங்கிற அவுட்புட் என்னவா கிடைக்கும்னா எனக்கு அன்டிஃபைன்டு வேல்யூ ஒன்று கிடைக்கும். ஓகே, சேம் அதே மாதிரி நான் இப்போ பூலியன் கான்செப்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம். டைப் ஆஃப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறது தான் நம்மளோட பூலியன் கான்செப்ட்னு அர்த்தம். இந்த பூலியன் கான்செப்ட் வச்சு தான் நம்ம இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் எங்கள் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸை பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸ் கண்டிஷனுக்கு ஒரு மெயின் நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட் அதுக்கோட இன்ட்ரோ மட்டும் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த இஃப் எல்ஸ் கான்செப்டை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். ஒன்று சொல்ல போனால் இப்போ நான் ஒரு புது ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். if.js இந்த கான்செப்டில் நமக்கு இஃப் கண்டிஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு பூலியன் கான்செப்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஃப்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ அதில் நான் ட்ரூன்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் உள்ள என்ன வேல்யூ செட் பண்ணுறேனோ அந்த அவுட்புட் இப்போ நான் சின்டாக்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இஃப் கண்டிஷன் செட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கண்டிஷன் செட் பண்ணலாம். இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு உள்ளே இருக்க வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். சாரி, இதை மாற்றேன். ஹலோங்கிற அவுட்புட் எனக்கு கிடச்சிருக்கான். சேம் அதே மாதிரி இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆகும்னு செக் பண்ணலாம். இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு இப்போதைக்கு எந்த அவுட்புட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகாது. இப்போதைக்கு எனக்கு வந்து எந்த அவுட்புட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நான் இங்கே வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் செட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது எனக்கு எந்த அவுட்புட்டும் எனக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த கண்டிஷன் எனக்கு மூவ் ஆகிடும். இதில் நான் இந்த அவுட்புட்டை கால் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த அவுட்புட் எப்படி கிடைக்கும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால எல்ஸ் கண்டிஷனில் உள்ள அவுட்புட் எனக்கு பாய்ன்னு அவுட்புட் கிடச்சிருக்கும். தெளிவாக சொல்லணும்னா மறுபடியும் நான் இந்த டெர்மினல் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது ஹலோங்கிற அவுட்புட் கிடச்சிருச்சு. அது ஃபெயில் ஆகும்போது எனக்கு வந்து பாய்னு அவுட்புட் கிடச்சிருக்கு. இது எல்லாமே நமக்கு பூலியன் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற லாஜிக் தான். இந்த பேசிக்கான ஒரு இஃப் கண்டிஷன் கான்செப்டை இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஒரு கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டர் ஈவன் அந்த மாதிரி கான்செப்ட் கூட ஆப்ரேட்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதை வச்சு நமக்கு என்னென்ன லாஜிக்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர்
ஈவனாக இருக்கா ஆடாக இருக்கான்னு அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நிறைய லாஜிக்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் பேஸ் இந்த இஃப் கண்டிஷன்ஸ் தான். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம டைப் ஆஃப் பார்த்துருந்தது என்னென்ன டைப்ஸ் உங்களுக்கு தெரியும். அதில் நமக்கு இஃப் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பூலியன் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கான்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இந்த கான்செப்டை இஃப் எல்ஸ் கான்செப்டை இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம லூப் கான்செப்ட்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மெயின்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே HTML அண்ட் ஸ்கிரிப்டையும் கனெக்ட் பண்ணி அதோட கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.